Good evening to all. This already நம்ம பார்த்த book works தான் அதனால கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் புக் ஒர்க்கு. டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் F1 அண்ட் F2. மேலே பாரு, இது டாபிக் வந்து ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆன் ஏ பார்ட்டிக்கல். இஃப் எ பார்ட்டிக்கல் இஸ் ஆக்டட் ஆன் டூ ஃபோர்ஸஸ் F1 and F2, then F1 vector plus F2 vector is said to be the resultant force of the particle. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதோட வரது தான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த நடத்தும் போதே இந்த டயக்ராம் என்ன பண்ணுறீங்க, டயக்ராம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரு. இங்கே போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எந்த டயக்ராமு, அந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம். இந்த இப்போ F1 வெக்டார் ஒரு சைடு இருக்கும், F2 வெக்டார் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதோட ரிசல்டன்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். F1 F2, அதோட ரிசல்டன்ட் நடுவில் F1 ப்ளஸ் F2. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், F1க்கு F2க்கும் மேக் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா, F1க்கும் இந்த F1 ப்ளஸ் F2க்கும் மேக் பண்ணுற ஆங்கிள் டீட்டா. அதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாத. ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் ஆக்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து என்னது, ஆல்ஃபா, இது டீட்டா. ஓகே, இந்த ராம்பஸ் இந்த டயக்ராமை நீ கண்ட்ரி பண்ணால் இப்படி போகிற ஃபோர்ஸையும் இப்படி போகிற ஃபோர்ஸையும் அந்த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸையும் எல்லாத்தையும் கண்ட்ரி பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ராம்பஸ் கிடைக்கும். ரைட்ஸ், ரைட்டா? இந்த டயக்ராம் வச்சு தான் அந்த கதையே. ஸோ டயக்ராம் கொஞ்சம் பார்த்துக்கும். ரைட்ஸ், அந்த டயக்ராம் எடுத்துகிட்டு வந்து மேலே சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல போட்டுடு. போட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், given two forces F1 and F2. Now the resultant is F1 vector plus F2 vector. Let the angle between F1 and F2 be alpha. Okay, right. Then the magnitude of F1 plus F2 is F1 vector plus F2 vector. எடுத்துக்கு என்ன பண்ணுறோம், மாடுலஸ் எடுக்கணும். இந்த மேக்னெட்டிக் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், பொதுவாக மாடுலஸ் எடுப்போம். மாடுலஸ் எடுக்குதுன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டு போட்டு உள்ளே இருக்க இதை என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அவனுக்கு தெரியும், ஒரு வெக்டாருக்கு மாடுலஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணோம், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த உள்ளே இருக்க அந்த ரெண்டு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணிடுது. ஸோ F1 ப்ளஸ் F2 டாட் F1 ப்ளஸ் F2 இருக்குது. ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ளே இருக்க ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் F1 டாட் F1 ப்ளஸ் F1 டாட் F2 ப்ளஸ் F2 டாட் F1 ப்ளஸ் F2 டாட் F2. ரைட், F1 டாட் F1 என்ன வந்துடும், F1 ஸ்கொயர், F2 டாட் F2 F2 ஸ்கொயர் வந்துடும். இந்த நடுவில் இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2F1 F2 வந்துடும். நடுவில் இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 2F1 F2 வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கீழே அது ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இல்லையா, உன்னோட ஸ்கூல் ஃபார்முலா தான். டாட் ப்ராடக்டில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு A வெக்டார் டாட் B வெக்டார் டிவைடட் பை AB இருக்கும். அந்த ஃபார்மெட்டில் இந்த 2F1 F2 F1 வெக்டார் F2 வெக்டாருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், F1 F2 காஸ் ஆல்ஃபா போட்டுரும். F1 F2 காஸ் ஆல்ஃபா போட்டுரும். ரைட், இதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். தட் மீன்ஸ் த மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் ஆல்ஃபா. இதுக்கப்புறம் பின்னாடி எங்கே இருந்தாலும் ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபார்முலா கேட்டால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே தானே? ரைட், வேர் மாடுலஸ் ஆஃப் F1 ஈக்குவல் டு F1, மாடுலஸ் ஆஃப் F2 ஈக்குவல் டு F2, அது எழுதியாச்சு. ஓகே, ரைட். அந்த உள்ளே இருக்குல்ல அந்த F1 ஸ்கொயர் F2 ஸ்கொயர், அதுக்காக அந்த மாடுலஸ் இருக்குது. சரி, ரைட். லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் F1 அண்ட் வெக்டார் அண்ட் த ரிசல்டன்ட் F1 ப்ளஸ் F2. டீட்டான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ஆங்கிள் எடுத்துரும். ரைட்டா? அது எதுக்கு ஆங்கிள் மேக் பண்ணுறதுன்னா F1க்கும் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F1 ப்ளஸ் F2க்கும். ரைட், tan தீட்டா ஈக்குவல் டு sin தீட்டா பை காஸ் தீட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம், இல்லைனா tan தீட்டாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, A cross B டிவைடட் பை A டாட் B. தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் A cross B டிவைடட் பை A டாட் B. இங்கே ஏன்றது F1ம் பின்றது அனதர் வெக்டர் என்னது, F1 ப்ளஸ் F2. தட் மீன்ஸ் அந்த கொடுத்த அவங்க ஃபஸ்ட்டு வெக்டார் F1 வெக்டாரு, இந்த ரிசல்டன்ட் வெக்டார் கொடுத்த வெக்டாரை ஏன்னு எடுத்துக்க வேண்டியதான், ரிசல்டன்ட் வெக்டாரை பின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ F1 கிராஸ் F1 ப்ளஸ் F2 அந்த மாடலஸோடு சேர்த்து டிவைடட் பை F1 டாட் F1 ப்ளஸ் F2. அப்போ மேலே கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் F1 கிராஸ் F1 ப்ளஸ் F1 கிராஸ் F2 டிவைடட் பை F1 டாட் F1 ப்ளஸ் F1 டாட் F2 இருக்கும். ஓகே, கிராஸ் ப்ராடக்டை சேமாக ப்ராடக்ட் வந்தால் 0 ஆகிடும். ஸோ F1 கிராஸ் F1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். மீதி இருக்க F1 கிராஸ் F2க்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா, என்ன ஃபார்முலா,
f1 cross f2 equal to f1 f2 sin alpha into n cap. கரஸ்பாண்டிங் மேக் பண்ணுற ஆங்கிள் அதில் பாரு f1 cross f2க்கு தான் நீ பார்க்கணும். f1 cross f2க்குன்னா ஆங்கிள் ஆல்ஃபா, f1க்கும் f2க்கும் ஆல்ஃபா. ஸோ அதனால தான் அங்கே சைன் ஆல்ஃபா போட்டோம். அந்த n cap யூனிட் வெக்டார் அது. ஸோ ஃபார்முலாவே இதான், f1 cross f2 vector equal to f1 f2 sin alpha into n cap divided by f1 dot f1 என்ன ஆயிரும், f1 ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் 2 f1 f2 cos alpha டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா. ஸோ ஓகேவா, அந்த மாடலஸ் எடுக்கும்போது அந்த n cap யூனிட் வெக்டர் என்ன ஆயிரும், வேல்யூ 1 ஆகிடும். ஸோ அந்த n cap ஆஃப் மாடலஸ் ஆஃப் n capோட வேல்யூ 1ன்றதுனால அது வேனிஷ் ஆகிட்டு இந்த பாரு இங்கே இருக்க அந்த n cap இந்த டேர்மில் இருக்காது. ஸோ f1 f2 sin alpha மட்டும் இருக்கும். கீழே காமினா அந்த f1 வெளியே எடுத்துகிட்டு f1 இன்ட்டு f1 ப்ளஸ் f2 cos alpha இருக்கும். f1 கேன்சல் பண்ணிட்டுனா f2 sin alpha டிவைடட் பை f1 ப்ளஸ் f2 cos alpha. இதுதான் tan theta ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்கும். ஸோ theta ஈக்குவல் டு tan inverse ஆஃப் f2 sin alpha divided by f1 plus f2 cos alpha. இதான் என்னது அது, இந்த டைரக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது மேக்னெட்டியூடு, இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது டைரக்ஷன். சரி ரைட், அதை வச்சு ரெண்டு கராளரி இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு கராளரி பாரு, இஃப் f1 and f2 are of equal magnitude, ரெண்டு ஃபோர்ஸ் எஃப், ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் ஒரே மாதிரி மேக்னிடியூட் இருந்தால், தட் மீன்ஸ் நம்பர் வந்து சேமாக இருந்தால் என்ன ஆகுன்றது தான். ஓகேவா, அதை எஃப்னே எடுத்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. f1யும் f2யும் சேர்த்து அதோட மேக்னிடியூட்ஸ் ரெண்டுத்தையும் என்ன எடுத்துட்டாங்க, எஃப்னு எடுத்துட்டாங்க. ஸோ அதோட ரிசல்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரூஃப், கிவன் ஃபோர்ஸஸ் f1 and f2 are of equal in magnitude, therefore modulus of f1 plus f2 equal to அந்த f1 ஸ்கொயர் ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 f1 f2 cos alpha ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் இல்லையா, புக் ஒர்க்கில் இருக்க ஃபார்முலாவை. f1க்கு பதிலாகவும் நீ f போட்டுக்கலாம், f2க்கு பதிலாகவும் f போட்டுக்கலாம். ஸோ 2 f1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 f ஸ்கொயர் cos alphaன்னு இருக்கும். 2 f ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துனா 1 ப்ளஸ் cos alpha இருக்கும். 1 ப்ளஸ் cos alphaவுக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா, 1 ப்ளஸ் cos alphaவுக்கு என்ன இருக்கு, ஃபார்முலா இருக்குது. அந்த 1 ப்ளஸ் cos alphaன்றது நத்திங் பட் 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. நம்ம ஃபார்முலா பார்த்து போனோம் நிறைய வாட்டி இல்லையா, 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். அது தட் மீன்ஸ் 4f ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2ன்னு இருக்கும். 4f ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 இருக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னா 2f cos ஆல்ஃபா பை 2. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் f1 ப்ளஸ் f2 ஈக்குவல் டு 2f cos ஆல்ஃபா பை 2. இது எப்படின்னா ரெண்டோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கும்போது. இந்த ஃபிகர் OACB இன் ஏ ராம்பஸ், ஸோ OC bisects AOB. OC bisects AOB. So the resultant is equally inclined to f1 and f2 at an angle alpha by 2. பாரு, ரெண்டு ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் சேமாக இருந்ததுன்னா அது கரெக்டாக வந்து அந்த ஆங்கிளில் வந்து சரி பாதியாக கட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க, OC bisects AOB. ஓகே, அப்போ ஆல்ஃபா இருந்தது, ஆல்ஃபா சரி பாதியாக நீ படிச்சுன்னா ஒன்று ஆல்ஃபா பை 2, இன்னொன்று ஆல்ஃபா பை 2. அதனால தான் அந்த ஃபார்முலாவில் 2f cos ஆல்ஃபா பை 2ன்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆங்கிள். ரைட்ஸ், இது கராளனி நம்பர் 1. அடுத்தது கராளனி நம்பர் 2. இந்த கராளனி நம்பர் 2 பாரு, இஃப் f1 and f2 ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, புக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ரெண்டு ஃபோர்ஸு, ஒரு ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஃபோர்ஸு, ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி போகுது, ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி போகுதுன்னு தான் சொன்னோம் இல்லையா. அதோட ரிசல்டன்ட் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணி இந்த ராம்பஸ் வந்தோம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, f1 and f2 ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன இருக்கணும், செங்குத்தாக இருக்கணும். தட் மீன்ஸ் f1 f2 எவ்வளோ இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். ரைட்ஸ், ஸோ இப்போ f1க்கும் f2க்கும் மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ,
π/2. அப்போ அந்த ஆல்ஃபா இந்த இடத்துல இப்போ என்ன வந்துடுச்சு π/2. இங்கே பாரு இதில் பர்பண்டிகுலர்னு சொல்லிவிட்டு இவங்களே இந்த படத்தை சாட்சி போட்டிருக்காங்க பாரு, அதே தப்புப்பா. பர்பண்டிகுலர் சொல்லிவிட்டு அப்பயும் அந்த பசங்களுக்கு நான் தான் நடத்தினேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் போர்டில் அது மாதிரி வரைஞ்சிட்ருப்பேன், அந்த பிள்ளைங்களும் அது மாதிரி வரைஞ்சிட்ருக்கும். ஓகேவா, நீ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிரு. F1 F2 பர்பண்டிகுலர் சொன்னால் என்னவா இருக்கணும், F1 இப்படி இருக்கணும், F2 இப்படி. தட் மீன்ஸ் F1 இப்படி இருந்தால் F2 இப்படி இருக்கணும். அது ஆங்கிள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை நீ சால்வ் பண்ணால் உனக்கு ராம்பஸ் ஷேப் கிடைக்காது, ஸ்கொயர் ஷேப் கிடைக்கலாம் மேக்ஸிமம். ஓகேவா, ஸ்கொயரோ அல்லது ரெக்டாங்கிள் கிடைக்கலாம். சரி, ரைட், ஓகே. நீ கொஞ்சம் அதை கரெக்ஷன் பண்ணி போட்டுக்கோ. அந்த படம் இதில் சாஞ்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி, அது தப்பு. ரைட். ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் F1 and F2 இஸ் F1 + F2 மேக்னிடியூட் போயிட்டு F1 ஸ்கொயர் + F2 ஸ்கொயர் 2F1 F2 cos ஆல்ஃபான்னு இருக்கும். காஸ் ஆல்ஃபா தான் நம்ம ஃபார்முலா. அந்த ஆல்ஃபா தான் இப்போ என்னது π/2. காஸ் π/2 வேல்யூ உனக்கு தெரியும் 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் + F2 ஸ்கொயர் தான். ஓகேவா. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் F1 அண்டு F1 + F2 ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்னது, இது மேக்னிடியூடு. அடுத்தது இப்போ நீ பார்க்க போகிறது ரிசல்டன்ட் ஆஃப் டைரக்ஷன் இல்லையா. டைரக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தது மேக்னிடியூடு, நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். போதும் பழக்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி, இதை மட்டும் பார்த்துலாம். த ஆங்கிள் பிட்வீன் F1 and F2 இஸ் θ = tan inverse of F2 sin π/2 divided by F1 + F2 cos π/2. sin π/2 ஓட வேல்யூ 1, cos π/2 ஓட வேல்யூ 0. ஸோ θ = tan inverse of F2/F1. இது எப்போ F1 F2 பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் தான். ஓகேவா, அது கரஸ்பாண்டிங் இதோட டைரக்ஷன், இது மேக்னிடியூட். F1 F2 பர்பண்டிகுலர்னால் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. சரி, ஓகே. கையோட இதையும் பார்த்துலாம். ரெசல்யூஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு இட்ஸ் கான்செப்ட்ஸ். இதை நான் சொல்லியிருந்தேன், நீ கொஞ்சம் அந்த புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஏதாவது வேர்டிங் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிவன் த ஃபோர்ஸஸ் F1 and F2 we have the resultant F1 + F2. F1 F2 ரெண்டு ஃபோர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம F2ன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி கான்வர்ஸ்லி F1 + F2 is the given quantity is of F1 and F2. Since infinite number of parallelogram can be formed with a given diagonal, a force can be resolved into components to infinite number of different ways. எப்படி F1 + F2 கொடுத்தா அதுலேருந்து F1, F2 ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா அதுலேருந்து F1 + F2 ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க முடியுதோ, அதே மாதிரி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தா அதுலேருந்து நம்ம காம்போனன்ட்ஸ் எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணலாம், எத்தனை வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க, since infinite number of parallelograms can be formed. அது எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கும். மேலே இருக்கிறதுலே வரைகிறேன், அதான் முடிஞ்சிச்சுல கண்டென்ட்டு. இங்கே பேர் ஃபஸ்ட்டு F1 ஒன்று கொடுத்துருந்தாங்க, F2 ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி ஒரு டயக்ராம் போட்டோம். அது நடுவில் என்ன இருந்தது, இந்த ரிசல்டன்ட் இருந்தது. இந்த ரிசல்டன்ட் F1 + F2. இப்படி F1 கொடுத்தாங்க, F2 கொடுத்தாங்க. அது நடுவில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த F1 + F2 கான்வர்ஸாக அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரே ஒரு F1 F2ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோடு கொடுத்தா போதும், டயகனலை மட்டும் கொடுத்துட்டா போதும், இதில் நிறைய காம்போனண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஏகப்பட்டது கண்டுபிடிச்சிக்கலாம். அது உண்மை தானே. இங்கே பாரு, இதை நான் பேஸ் பண்ணி இங்கே இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு F1 F2 வரையலாம், இதை பேஸ் பண்ணி ஒரு F1 F2 வரையலாம், இதை பேஸ் பண்ணி ஒரு F1 F2 வரையலாம், இந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு F1 F2 வரையலாம், இந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு F1 + F2 வரையலாம். ஓகே, எப்படி ஃபோர்ஸு கொடுத்தா அதை வச்சு அந்த டயக்னல் ஃபார்ம் பண்ணி ராம்பஸ் ஃபார்ம் பண்ணதோ, அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு அந்த டயக்னலை கொடுத்துட்டாங்கன்னா அதோட காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் நிறையா பிரிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வராங்க. இதுதானே அது பேர் சின்ஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் parallelograms கேன் பி ஃபார்ம்டு. இந்த parallelograms ஒன்றும் இல்லை, அந்த 4 சைட்ஸ் இருக்க ஷேப் தான். இது எல்லாத்தையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துனா அந்த 4 சைட்ஸ் வந்துடும். புரியுதா? கேன் பி ஃபார்ம்டு வித் a given diagonal. A given force can be resolved into components in infinite number of different ways. இப்போ நிறைய பாடம் வருது இல்லையா, அதுதான் அவங்க இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, எதுக்கு நான் அந்த புக் ஒர்க்கை திரும்ப சொல்கிறேன்னா, இந்த புக் ஒர்க் வச்சு தான் எடுத்தது பின்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இல்லையா.
ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோ. கான்செப்ட் புரியாமல் நீ எதாவது பைகட் பண்ணி எழுதலான்னு மட்டும் கொஞ்சம் ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக்ஸ்லேயும் பிளான் பண்ணாத. ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சால் தான் கொஷின் பேப்பரில் என்ன வருது எது வருதுன்றது உனக்கு தெரியும். சரி, ஓகேப்பா. தேங்க்யூ டு ஆல். ஏதாச்சும் டவுட்னா சொல்லு. கண்டென்ட் பொறுமையாக போகலாம், தேவைப்பட்டால் நம்ம வேகமாக நடத்திக்கலாம். ஓகேவா?